மிடில் ஈஸ்ட் பகுதியில் கடந்த சில நாட்களாக உருவாகியிருந்த பதற்றம் நேற்று இரவு நடந்த சம்பவங்களுக்குப் பிறகு மிகப்பெரிய திருப்பத்தை எடுத்துள்ளது. நேற்று வரை அரசியல் மற்றும் இராணுவ அழுத்தமாக இருந்த சூழ்நிலை இப்போது நேரடி தாக்குதல்களாக மாறியிருக்கிறது. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், ஈரானின் உச்ச அதிகார மையம் நேரடியாக தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ அமைப்புகளின் மீது மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டிருந்த உச்ச தலைவர் மற்றும் அவருடன் தொடர்புடைய பல முக்கிய தலைவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. யார் இந்த உச்ச தலைவர்? ஏன் இது பெரிய விஷயம்? ஈரானில் ஜனாதிபதி அல்லது பிரதமர் மட்டுமே அதிகார மையம் அல்ல. சுப்ரீம் லீடர் என அழைக்கப்படும் பதவி நாட்டின் இராணுவ கட்டுப்பாடு, வெளிநாட்டுக் கொள்கை, நீதித்துறை, அணுதிட்டம் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த பதவியில் இருந்த ஒருவரின் மரணம் ஈரானின் அரசியல் அமைப்பையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவத்துக்குப் பிறகு ஈரான் கடுமையான பதிலடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. நேரடியாக அமெரிக்காவை தாக்க முடியாத காரணத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் முக்கிய இலக்காக மாறியுள்ளன. தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் பகுதிகள் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், யுஏஇ, பஹ்ரைன், குவைத், ஈராக், ஜோர்டன், சவுதி அரேபியா. சில ஏவுகணைகள் இலக்கை தவறி பொதுமக்கள் பகுதிகளிலும் விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாய் மற்றும் டோஹா பகுதிகளில் வெடிப்பு சம்பவங்கள் நடந்ததாக வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஏன் ஈரான் அமெரிக்காவையே நேரடியாக தாக்கவில்லை? பலருக்கு இருக்கும் கேள்வி இது. இதற்கான முக்கிய காரணம் மிசைல் ரேஞ்ச். ஈரானின் ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் செல்ல முடிந்தாலும் அமெரிக்கா நிலப்பரப்பை நேரடியாக அடைய போதுமான தூரம் இல்லை. அதனால் அருகிலுள்ள அமெரிக்க இராணுவ தளங்களே தாக்குதல் இலக்காக மாறியுள்ளன. 3 இராணுவ நடவடிக்கைகள். தற்போது 3 தனித்தனி இராணுவ நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 1. அமெரிக்க தாக்குதல் நடவடிக்கை, ஈரானின் இராணுவ மற்றும் அணு தொடர்புடைய இடங்கள் குறிவைத்து தாக்குதல். 2. இஸ்ரேல் நடவடிக்கை, துல்லியமான விமான தாக்குதல்கள். 3. ஈரானின் பதிலடி நடவடிக்கை, அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உளவு தகவல்களின் சக்தி. இந்த தாக்குதல் மிக துல்லியமாக நடந்ததாக கூறப்படுவதால் ஈரானுக்குள் ஆழமான உளவு வலையமைப்பு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தாக்குதல் நடந்த உடனே வெளிநாட்டு தரப்புகள் தகவலை வெளியிட்டது இதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. மனிதாபிமான பாதிப்பு. போர் அரசியல் மட்டுமல்ல, பொதுமக்களையும் நேரடியாக பாதிக்கிறது. ஈரானில் பல பொதுமக்கள் உயிரிழப்பு தகவல்கள். ஒரு கல்வி நிலையம் தாக்கப்பட்டதாக தகவல். குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். இந்த செய்திகள் உலகம் முழுவதும் கவலை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானில் சிலர் திக்கத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வெளிநாடுகளில் வாழும் சில ஈரானியர்கள் மாறுபட்டு எதிர்வினை காட்டியதாகவும் தகவல்கள் வருகின்றன. இது அந்த நாட்டின் உள்ளக அரசியல் பிரிவினையை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழும் வெளிநாட்டு தொழிலாளர்கள், குறிப்பாக இந்தியர்கள், பாதுகாப்பு குறித்து கவலைக்குள்ளாகியுள்ளனர். அடுத்தது என்ன? இருதரப்பும் கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளதால் சூழ்நிலை இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளது. சமூக வலைதளங்களில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் வார்த்தை போரும் நடைபெற்று வருகிறது. ஆனால் உலக நாடுகள் ஒரே வேண்டுகோளை முன்வைக்கின்றன: போர் நிற்க வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும். இந்த மோதல் தொடர்ந்தால் அது ஒரு நாட்டின் பிரச்சினை மட்டும் அல்ல, மத்திய கிழக்கு முழுவதையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் பாதுகாப்பே இப்போது மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது. அடுத்த சில நாட்கள் உலக அரசியலின் முக்கியமான திருப்பமாக இருக்கலாம்.